உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வெங்கடேஷ் நிக்கிறாரு பாரு, சொல்லுடி. சாரி வெங்கடேஷ். என்ன ரத்னா, இப்ப எதுக்கு சாரி எல்லாம்? ரிசப்ஷனுக்கு வர மாட்டேன்னு சொன்னுச்சுல, அதுக்காக சாரி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே மனசு ரொம்ப நந்து பாருங்க, அதனால தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன ரத்னா, எல்லாத்தையும் விடு, வந்துட்டல்ல, இனி ரிசப்ஷனுக்கு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். உனக்கு மேக்கப் பண்ண ஆளை வர சொல்லிருக்கேன் ரத்னா. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். போட்டோக்கு நல்லா இருக்க வேண்டாமா? சரி உள்ள வா. சண்முகம், பரணி உள்ள வாங்க, உட்காருங்க, காஃபி குடிங்க. ஆமா மாமா, உள்ள வந்து உட்காருங்க, நம்ம கூடவே ரிசப்ஷனுக்கு போயிடலாம். மாமா, எந்த வேலையும் நிக்க கூடாது, ரிசப்ஷன் வேலையெல்லாம் அது பாட்டுக்கு நடக்கணும். நடக்கும் நடக்கும். எனக்கு ஒரு பிரச்சனைனா ரத்னா விட்டு கொடுக்காது மாமா, முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. ஓ, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும் மாப்ள. நாங்க அப்ப புறப்படுதோம். என்ன தம்பி இது, ரிசப்ஷனுக்கு நீங்க இருந்துட்டு போங்க. ஆமா, எங்க கூடயே வேன்ல வந்துக்கலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா, அம்மைக்கு நீங்க விளக்கு போடணும். ஆமால, ரத்னா கூட அதுக்குதான் ரொம்ப தயங்கினா. அதனால நாங்க வீட்டுக்கு போய் பொறுப்பா கவனிக்கணும் இல்லையா? வெங்கடேஷ், ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நீங்களே ரத்னாவை கொண்டு வந்து விட்டாலும் சரி, இல்ல போன் பண்ணி சொன்னா நானே வந்து அழைச்சிட்டு போறேன். மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க போய் வேலையை கவனிங்க. ஏம்ல இருந்துக்கிடுவல்ல, இது அம்மா ஆசைப்பட்ட வாழ்க்கையில உனக்கு. இனி நீதான் இதை பொறுப்பா பாத்துக்கிடன. நீ டீச்சர், பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறவ, எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும், சரியா? கனி, மைனி, எதனாலும் அண்ணனுக்கு உடனே கால் பண்ணு. சரிடி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.